சென்னை அருகே திமுக நிர்வாகியின் வீடு உட்பட 2 இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீசிய கும்பல் லாரி ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தைச் சேர்ந்த ஜெகன் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். இந்த நிலையில் 2 இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த கும்பல் ஜெகனின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லாரிகள் நிறுத்தும் இடத்தில் வெடிகுண்டுகளை வீசிய அந்த நபர்கள் ஓட்டுநர் சிவாவை அரிவாளால் வெட்டியுள்ளனர். முன்னதாக சிறுனியம் பகுதியில் தண்ணீர் கேன் வியாபாரம் செய்யும் வெங்கடேசனின் வீட்டில் புகுந்து ஜன்னல்களை உடைத்தும் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடிகளை உடைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தொழில் போட்டி காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காவல்துறை தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். வீட்டுக்குள்ள வந்து கண்ணாடி பைக்கெல்லாம் அடிச்சு உடச்சி ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து அசிங்கமா பேசிட்டு வராங்க. கதவு திறங்க, அவங்க வந்துட்டா தெரியாத ஊர்ல எப்படி நீங்க விளாடலாம் அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசின்னு வர்றாங்க. நாங்க அப்பதான் சாப்பிட்டு இருந்தோம் கும்பலா. உடனே என்ன பண்ணாங்க, பயந்து வந்து கதவை சாத்தலான்னு வரோம், சாத்த முடியல எங்களால. அவங்க கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, ஜன்னல் கண்ணாடியை வெட்டுறாங்க, கதவை உடைக்கிறாங்க. பயந்துல நாங்க சாத்திட்டோம்.